வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் கூடுதல் இடங்களை கேட்போம். நெல்லையில் மதிமுக முன்னாள் எம்எல்ஏ பேட்டியளித்துள்ளார். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி முன்னாள் எம்எல்ஏவும் மதிமுகவை சேர்ந்தவருமான தாயகம் குருநாதன் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். செய்தியாளர்கள் சந்திப்பின் நிகழ்ச்சியில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் திமு ராஜேந்திரன், நெல்லை மத்திய மாவட்ட செயலாளர் நிஜாம், புறநகர் மாவட்ட செயலாளர் ரைமன், தென்காசி மாவட்ட செயலாளர் ராம உதயசூரியன், மணப்படை மணி, அம்பை முத்துசாமி, ரயில்வே ஆலோசனை குழு உறுப்பினர் வக்கீல் சுதர்சன் மற்றும் நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். இன்றைக்கு தமிழக அரசியலில் மட்டுமின்றி இந்திய அரசியலிலும் தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டும், தமிழ் உணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு பணிபுரிகின்ற அண்ணன் வைகோ அவர்களை கரத்தை வலுப்படுத்தவும், அவர்கள் கொள்கையை தொடர்ந்து எடுத்துச் செல்வதற்கு சரியான தளபதியாக துரை வைகோ அவர்களும் அமைந்திருக்கின்ற காரணத்தால் எல்லோருக்கும் துரை வைகோவை பற்றி தெரியாத ஒரு கருத்து. நான் சற்றேறக்குறைய ஒரு 35 ஆண்டுகள் பொதுச்செயலாளர் தொடர்ந்து பயணம் பண்ணியிருக்கிறேன். பொதுச்செயலாளர் இல்லத்திற்கு, சென்னை வீட்டிற்கு தம்பி பிரபாகரன் வந்து இதே துரை வைகோவை மடியில் வைத்து கொஞ்சிய புகைப்படங்கள் எல்லாம் இருக்கின்றது. பிரபாகரனால் வாழ்த்தப்பட்டு அவருடைய மேன்மையான ஒரு கருத்து கணிப்போடு வளர்ந்தவர் தான் துரை வைகோ அவர்கள். அதே போன்று சென்னையிலே துரை வைகோவுடைய திருமணம் நடைபெறுகின்ற பொழுது இந்திய அரசாங்கம் சகோதரர் பிரபாகரனை தமிழ்நாட்டில் அனுப்புவதில் சில சிக்கல் இருந்த காரணத்தால் அவங்களுடைய பிரபாகரன் அவர்களுடைய தாயார் பார்வதி அம்மாளும் அவங்க தந்தையார் அவர்களும் இதே திருமண மண்டபத்திற்கு வந்து துரை வைகோ அவர்களை வாழ்த்தியிருக்கின்றார்கள். அப்படி பிரபாகரன் அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற துரை வைகோ அவர்களும் அதை போன்று நாங்கள் ராஜேந்திரன், மாமா என்ன போங்கெல்லாம் புகைப்படமெல்லாம் எடுத்திருக்கோம் அவங்க கூட சேர்ந்து. அது காலத்தின் கட்டாயம், அது பெட்டகத்தில் இருக்கிறது. காலம் கணிகின்ற பொழுது அந்த புகைப்படங்கள் எல்லாம் மக்கள் மத்தியிலே வெளியே வரும். கடந்த 27ஆம் தேதி கூட பொதுச்செயலாளர்கள் தியாக நாள் என்று சொல்லி சைதாப்பேட்டையிலே மிகப்பெரிய கூட்டத்தை நடத்தினார்கள். அதுக்கு தென்சென்னை மாவட்டம் நடத்தினார்கள். பொதுச்செயலாளர் கலந்து கொண்டார்கள், நாங்கள் எல்லாருமே கலந்து கொண்டோம். அதிலே தமிழுக்கு உழைத்து தியாகம் செய்த வேலு பிரபாகரன் அவர்கள் பொதுச்செயலாளர்களுக்கு கைப்பட எழுதிய லெட்டர்கள் எல்லாம் அந்த பொதுக்கூட்டத்தில் காண்பித்து சில உண்மைகளை வெளியிட்டார்கள். இந்த இயக்கத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இதுதான். தமிழ் உணர்வுமிக்க தலைவன் பின்னால் நிற்பதே மிகப்பெரிய கடமைகளில் ஒரு கடமையாக எண்ணி இதில் என்னை நான் இணைத்துக் கொண்டேன். மீண்டும் பணிபுரிகிறேன். வணக்கம். மல்லிகை சத்யாவை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, இந்த இயக்கத்துக்கு எப்படி வந்தாருங்கிறத எல்லாரும் மறந்துட்டாங்க. எங்க தலைமை நிர்வாகி கூட மறந்துட்டாங்க. மயிலாப்பூர் பை எலெக்ஷன்ல அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கும் எங்களுக்கும் கடுமையான போட்டி இருந்தது. எங்கள் சார்பாக கலைப்புலி தானு அவர்கள் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருந்தார். வைகோ அவர்கள் பிரச்சாரம் செல்கின்ற பொழுது அது பாதுகாப்புக்காக தொன்றப்படை தோழர்களெல்லாம் கூட போவாங்க. அந்த அமைப்பு, அந்த பாதுகாப்பை பார்த்த மரியாதைக்குரிய அண்ணன் கலைப்புலி தானு அவர்கள் கூட எனக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு வேணும், சில அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு கேட்கின்ற பொழுது தொண்டரணி ட்ரெஸ் இல்லாமல் எனக்கு ஆள் அனுப்புங்க அப்படின்னு கேட்டார். அப்பொழுது அருகில் இருக்கின்ற செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் மதுராந்தகம் ஆறுமுகம் அவரிடம் சொல்லி ஒரு 10 பேரை ஒரு ஜீப்பில் வர வைத்தோம். 10 பேரும் சேர்ந்து கலைப்புலி தானு அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக சென்றார்கள். அதற்கு உள்ள சன்மானத்தை அன்றைய தினம் நானே கொடுத்து விடுவேன்.
சன்மானம் கொடுத்து விட்டு நானே கையெழுத்து வாங்கி வைத்துக் கொள்வேன். அது இன்றும் எங்கள் அலுவலகத்தில் இருக்கின்றது. இப்படிதான் அரசியலுக்கு வந்தார். அரசியலுடைய கொள்கைகள் பிடித்து, கோட்பாடுகள் பிடித்து, அரசியலை தியாகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இயக்கத்திற்கு நுழையவில்லை. இந்த இயக்கத்துக்குள்ளே நுழைந்ததற்கு காரணமே சன்மானம் தான். இந்த சன்மானத்தை கொடுத்தோம் நான் என்பது அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மற்ற நிர்வாகிகளை மறந்து விட்டார்கள். ஆகோ ஒரு இயக்கத்திற்கு போகின்ற பொழுது அந்த இயக்கத்திற்கு கொள்கைகள் பிடித்து வருவனுடைய மனப்பான்மை வேற மாதிரி இருக்கும். அந்த இயக்கம் கொடுக்கிற சன்மானத்தை தான் பெருசா நினைக்கிறவங்களுக்கு மனப்பான்மை வேற வேற மாதிரி இருக்கும். இப்போ இது பின்னால இருந்து ஒரு மிகப்பெரிய தீய சக்தி இயக்குகிறது சத்யாவை. அப்படி ஒரு இயக்கத்தை நடத்துவதற்குரிய தகுதியும் திறமையும் இருப்பதாக நான் கருதவில்லை. அப்படி இந்த இயக்கத்தை நீ நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்தால் அந்த கொடியை தாங்கி அந்த இயக்கத்தின் பெயரை தாங்கி நீ வழிநடத்தி செல்ல வேண்டுமே தவிர உன் குருநாதரே நீ குற்றம் சாட்டுகின்ற அளவிற்கு மிகப்பெரிய தலைவனும் இல்லை, மிகப்பெரிய அறிவாளி இல்லை என்பது என் சொந்த கருத்து. அதாவது அந்த குற்றச்சாட்டு வைப்பது மிகவும் எளிது, அதை நிரூபிப்பது என்பது மிகப்பெரிய கடினம். இதுதான் அதோட கோட்பாடு. யாரும் யார் மீதும் குற்றச்சாட்டு வைக்கலாம், அதுக்குரிய ஆதாரத்தை வைக்க வேண்டும் அல்லவா? ஆதாரம் இருந்தால் குற்றச்சாட்டுக்கு உறுதியாகும். இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. ஏதாவது சன்மானங்கள் கிடைக்குமா அல்லது சன்மானம் கொடுப்பவர்களை திருப்திப்படுத்துவதற்காக நடக்கிற நாடகம் என்று நான் கருதுகிறேன். திராவிட கட்சி பேர் கூட ஏற்கனவே இங்க ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி இருக்கு, ஒரு அமைப்பா இருக்கு. அதே அவர் வேற ஒரு வழக்கு தொடக்க போராட்டம். யார் பின்னணியா இருக்கு? பின்னணிங்கிறது உங்களை போன்ற அறிவாளிகள் பத்திரிகையாளர்கள் தெரிந்து கொள்வார்கள். அதை நான் சொன்னோம்னா உங்களுக்கே மரியாதை கம்மியது. நீங்க எழுதுங்கள் சூட்சமாக யார் இதற்கு பின்னணியிலிருந்து இயக்குகிறார்கள் என்று. ஏன்னா நீங்க பல அரசியல் தலைவர்களை பார்க்கிறீர்கள், பல இயக்க தோழர்களை பார்க்கிறீர்கள், உங்களுக்கு செய்தி என்னையோட அதிகமாக கிடைக்கும். ஆகவே உங்கள் புலன்விசாரணையில் நீங்கள் எழுதுங்கள் யார் என்று. இப்போ இருக்கிற கூட்டணி தொடர்ந்து இருக்கு, இங்க ஒன்றும் எதிர்ப்பும் இல்லை, வேறுபட்ட கருத்து இல்லை. ஆக தொடர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அது தலைமை தான் முடிவும் எடுக்க முடியும். இதை சொல்வதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. நான் கட்சியினோட தொண்டன், அடிப்படை தொண்டன், அவ்வளவுதான். தேர்தல் நேரத்துல எதிர்கட்சிகளை நோக்கி குரல் எழுப்பிட்டு இருந்தா பரவாயில்ல, ஆனா தான் கட்சியில நீக்கப்பட்ட ஒரு நபர் இல்ல நீக்கி ஒரு நபர் அவரை எதிர்த்தே போட்டிட்டு இருந்தா சரியா இருக்கு. நாங்க போயிடவே இல்லையே, கண்டுக்கவே இல்லையே, புறந்தள்ளி விட்டோம். அதை அவர் சொல்றாருக்கு அதுக்கு பதிலே வைக்க சொல்வது கிடையாது. ஒரு உண்மையான குற்றச்சாட்டு இருந்தா நம்ம கொதித்து போய் சொல்லலாம், அதுக்கு பதில் சொல்லி வாயடைக்க முயற்சி செய்யலாம். அது கிஞ்சுற்றும் உண்மை இல்லை. அதுக்கே வீணா நல்ல நேரத்தை வீணாக்குவாங்க. நம்ம இயற்கை கொடுத்த நேரம் அளவு, அதாவது அதை மதிப்பிடவே முடியாத நேரம் நம்ம கிடைச்சிருக்கு. இந்த ஒரு நிமிஷம் நம்ம பேசுற நிமிஷம் இன்னும் கிடைக்குமான்னு கிடைக்காது. ஆன்மீக தொண்டர்கள் அடுத்த ஜென்மத்துல கிடைக்கும்னு சொல்லுவாங்க, அதுவோட சந்தேகம் தான். ஆகவே இந்த நேரம் காலம் நமக்கு கொடுத்த இந்த நேரத்தை வீணாக்காமல் இந்த மக்களுக்கும் இனத்திற்கும் முன்னேற்றத்துக்கு பாடுவதே சிறப்பு என்று வைக்க நினைக்கின்ற காரணத்தால் இதுக்கு பதிலே அவர் சொல்ல மாட்டார். யாரு இல்ல, அது தலைமை எடுக்கின்ற முடிவுங்க. நாங்கள் அதாவது சீட்டு விவகாரம், அலையன்ஸ் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கேட்டீங்களா, ஒரு கட்சி உறுப்பினர் படிவம் கொடுக்கும்போது தலைமை எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம், கையெழுத்து போட்டுருதோம். அதுக்கப்புறம் நாங்கள் எப்படி உங்க கருத்தை சொல்ல முடியும்? அது அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை பொறுத்தா எடுக்க முடியும். இப்போ ஏற்கனவே சட்டமன்ற ஜெயிச்ச திமுக ஆள் இருக்கு, அதை எடுக்க முடியுமா முடியாது நாங்கள் சொல்ல முடியாது. அவங்க 2 தலைவர்களும் பேசி ஒரு முடிவு எடுப்பார்கள், அதுதான் சிறப்பாகவும் அமையும். நாங்கள் அந்த நாட்டுக்கு அதிக தியாகம் பண்ணியிருக்கோம், அதிகமாக உழைத்திருக்கோம். தமிழ் மீதும் இனத்தின் மீதும் அதிகமாக உரிமை கொண்டாடி இன்றைக்கும் உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு அதிக சீட்டு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எங்கள் உழைப்பு இருக்குல்ல, எங்களுக்கு எங்கள் உறுப்பினர்கள் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. இல்லை, அதாவது பங்கு என்பது நாங்கள் கேட்க முடியாது சொன்னாப்லே. நாங்கள் எங்கள் உறுப்பினர் படிவத்தை கையெழுத்து போடும்போது எங்கள் இருக்க அத்தனை பேருமே
தலைமை எடுக்கின்ற முடிவுக்கு கட்டுப்படுகிறோம் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு கேளு. அப்படி முடிவெடுத்த பொழுது நான் எது சொன்னாலும் என் தனிப்பட்ட கருத்தா இருக்கும் போது கட்சியோட கருத்தா அமையாது. பொதுச் செயலாளரை பொறுத்தவரை ஆட்சியிலே பங்கு கேட்கின்ற எண்ணம் எப்பொழுதுமே அவருக்கு கிடையாது. இதுவரை எளிமை அவர் கூட்டணி வைத்த கட்சியோட எதையுமே பங்கு கேட்டது கிடையாது. அது மக்களுக்கு பணியாற்றுவதற்காக கேட்குறோம். எங்களுக்கு என்ன பண்ண போறோம் நாங்கள் வாங்கி? இப்போ நாங்கள் மதிமுகவில் ஜெயிச்சவங்க எல்லாரும் 10 எம்எல்ஏக்கெல்லாம் இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்களுடைய பழைய கணக்கு வழக்கையும் பாருங்க, சொத்து கணக்கை பாருங்க, இப்பவும் பாருங்க, குறைஞ்சிருக்கும்போது கூடி இருக்காது. இது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற இயக்கங்கள்ல ஒரு வித்தியாசமான இயக்கம். அவ்வளவுதான். தன்னை வருத்தி கொண்டு மக்களுக்கு பாடுபடுற இயக்கமாக தான் இன்னைக்கும் மதிமுக இருக்குது. இல்லையா? இன்னைக்கு இல்ல மாமா, டவுசு போட்டு காட்டில தான் இருக்காரு ஒரு. இங்க கேளுங்க, இவங்க அப்பா இவரு மதிமுக இல்ல, அப்பாவே மதிமுக. மானூர் ஏரியாக்கள்ல அவங்க அப்பா தான் கட்சி நடத்துருவார். அந்த காலத்திலேயே பைக்கெல்லாம் ஓடி வந்து கட்டி பிடிப்பாங்க. அவங்க அப்பா அப்பவுமே 70 வயசு. அதற்கப்புறம் தான் இது 2வது வாரிசு, இப்போ 3வது வாரிசு வந்துட்டு இருக்கு. வந்துகிட்டே இருக்கு. வாங்க.